நான் காலிஃப்ளவர் சில்லி போடுறேன். அதுக்காக காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ண வேணும். எல்லாம் நறுக்கி வச்சுக்கிறேன். நீ பார்க்கலாம் எப்படி சரி பாருங்கள். காலிஃப்ளவர் சில்லிக்காக நான் வந்து வரமிளகா, நாலு வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன். பாருங்கள், இந்த வடைச்சட்டியில் ஒரு பட்டை, 3 கிராம்பு இதையும் அடித்து வச்சுக்க, அதையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூனு, மிளகுத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட அரிசி மாவு வந்து நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் எடுத்து வச்சது 4 ஸ்பூனாக போட்டேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதோட பூண்டு சேர்த்து அரைக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. பாருங்கள், 8 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். இதையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பேஸ்ட்டை. இதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை வடைச்சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா காயிடும். தேவையான உப்பு, காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணுறதுக்கு தான் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு 15 நிமிஷம் இதை தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். இங்கே பாருங்கள் காலிஃப்ளவர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. பாருங்கள், தண்ணியை நல்லா சூடாகி நல்லா கொதிஞ்சிருச்சு. இன்னும் இது போட்டுடலாம். இதில் இருக்கிற புழுவெல்லாம் அப்போ தான் சாகும். அதனால் பெரிய பூவாக ஒரு பூவை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு. உனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உனி இதில் இருக்கிற புழுவெல்லாம் செத்துருக்கும். ஒரு 5 நிமிஷம் இதுலேயே இருக்கட்டும். இருந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் 5 நிமிஷம் கழிச்சு. பாருங்கள், இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பில் வச்சு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இன்னும் இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே இதில் கொட்டி எடுத்துக்கலாம். செம்மையாக மனம் அடிக்குது. நீங்கள் இஞ்சி இருந்ததுன்னா இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி சேர்த்தலை. நம்மளுக்கு பைன் பேஸ்ட்டாக பூண்டே வந்து 8 பல்லு பூண்டு போட்டேன்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி மாவு வந்து எனக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக லைட்டாக இருந்தது, அதனால தான் அரைக்கும் போதே இதோட போட்டு அரைச்சிட்டேன். நல்லா கலக்கியாச்சு. லைட்டாக உப்பு மேலே தவிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், இருந்தாலும் இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாவுக்கெல்லாம் பிடிக்கணும்ல, அதனால். கடல மாவு பாருங்கள், 8 ஸ்பூன் கடல மாவு, 4 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு, அதனால் வந்து நம்ம தூள் உப்பு போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம். பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும், மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். லைட்டாக எலுமிச்சம்பழம் வந்து லைட்டாக புழிஞ்சு விட்றேன். அந்த லைட்டாக புளிப்பு சுவைக்கு மட்டும். நான் லைட்டாக மட்டும்தான் விட்டுருக்கேன், ஏன்னா அதிகமாக புளிப்பாக இருந்தாலும் சாப்பிட முடியாது, அதனால். நல்ல எலுமிச்சம்பழம், புளிப்பு சுவை, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக செட் ஆகட்டும். நான் காலிஃப்ளவர் சில்லி கலக்கி வச்சு 1 மணி நேரம் ஆகுது. நீங்கள் வந்து அரை மணி நேரத்தில் கூட போடலாம். நான் 1 மணி நேரம் டீ குடிக்கும்போது சாப்பிட்றதுக்கு சைடிஷாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட்டு எரிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா காயிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு போட்டு பார்க்கலாம். காஞ்சிருச்சு, நம்ம போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ மசாலாலாம் நல்லா இதாக இருக்குதுன்னு. நான் வந்து போண்டா சுட்ட இதில் எண்ணெயிலேயே தான் அப்படியே அந்த வடச்சட்டிலேயே தான் இது பண்ணுறேன். அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும். நல்லா கலக்கி விட்டுறலாம். நான் வந்து கலர் பொடியெல்லாம் எதுவுமே சேர்த்தலை, ஃபுட் கலரெல்லாம் எதுவும் சேர்த்தலை.
பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இனி எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா பொரிஞ்சு. பாருங்கள் அதே மாதிரி மொத்தத்தையும் போட்டு எடுத்துடலாம். குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் சூப்பராக நல்லா இருக்குதுன்னு சொல்லி சீக்கிரம் நல்லா சாப்பிடுவாங்க. அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வெந்து வந்துடுச்சுன்னு. இனி இதை எடுத்துடலாம். இருக்கிறதையும் போட்டுடலாம் அதே மாதிரி. போடும்போது மட்டும் ஸ்பீடாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சுவையான காலிஃப்ளவர் சில்லி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து வெங்காயம் இது வெங்காய கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கூட மேலே தூவிக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து அதை போடல, இப்படி சிம்பிளாக சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும், காரசாரமாக சூப்பராக இருக்கும். சைடில் டீ குடிக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து அடையும்.